சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேட்டு வரேன். இப்படி வந்து வெயிட் பண்ணுங்க. என்னம்மா, நீதான் ஜனனியா? ஆமா சார். நானே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள வாமா, நீ வாங்க உள்ள. சார், இவனுங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் தேவையில்லாம பழிய போட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கானுங்க சார். அரெஸ்டா? யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? சார், எங்க அம்மா தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஷன் கொண்டு வந்ததா சொன்னாங்க சார். பாத்தீங்களா சார், இந்த மாதிரி தான் சார் கண்டதை சம்பந்தமே இல்லாம யோசிச்சு எங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப பாத்தீங்களா, உங்களை இந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்துட்டாங்க சார். நாங்க ஊரு விட்டு ஊரு வந்தவங்க சார். எங்களுக்கு என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் நாங்க எதையுமே யூஸ் பண்ணாம நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம் சார். ஏய், கைய காலம் முறிச்சு போட்டுருவேன் பாத்துக்க. ஏய் தம்பி, எங்க வந்து என்ன பேசுற? இங்க பாருமா ஜனனி, உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நாங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல. இப்போ இவங்களுக்கு நீங்க தேவையில்லாம தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்டா? யாருக்கு சார் தொந்தரவு கொடுக்கறது? தம்பி, அவங்க ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு போய் சொத்தெல்லாம் கேட்டு சண்டை போட்டிருக்கீங்க. எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், எங்க அம்மாவையும் தங்கச்சியும் காணும் சார். பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ் வந்து விசாரிக்க கூட்டிட்டு போனதா தான் சொன்னாங்க. இப்போ இங்க வந்து பார்த்தா நீங்களும் கூட்டிட்டு வரலன்னு சொல்றீங்க. ஜனனி, போலீஸ்ங்கிற பேர்ல இவனுங்க தான் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. ஏய் தம்பி, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? இல்ல சார், நான் உறுதியா தான் சொல்றேன், இவனுங்க தான் தூக்கி இருக்கானுங்க சார். இவங்க தங்கச்சியும் இவன் அத்தை பையனும் லவ் பண்றாங்க சார். அதுல இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. காசுக்காண்டி இவங்க அத்தை பையனை எங்க அண்ணன் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசுறாங்க சார். அது சின்ன பிள்ளை சார், பாவம் சார். இன்னைக்கு நிச்சயம் பண்றாங்க சார். அதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க அம்மாவையும் தங்கச்சி கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. சரி, அப்படி இருந்தா இவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். என் தங்கச்சி பேசின வீடியோ இருக்கு. என்னங்க? அக்கா, போலீஸ் வந்து கதவை தட்டிட்டே இருக்காங்க. என்ன எதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா லைன் சுத்தமா உனக்கு கிடைக்கல. அதுக்கு தான்க்கா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். இது கண்டிப்பா சித்தார்த்தோட அம்மாவோட வேலையா தான்க்கா இருக்கும். அவங்களால நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வரலாம். நாங்க கிளம்புறோம்க்கா. எங்களுக்கு வேற வழி இல்ல. இங்க இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். நீ யோசிச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க சார். இதெல்லாம் போய் சார், இவங்களா ஒரு கட்டுக்கத்தை கட்டி எங்களை சிக்க வைக்க பார்க்குறாங்க சார். எங்களுக்குன்னு ஊரில் ஒரு பேர் இருக்கு சார், அதை கெடுத்து எங்களை அசிங்கப்படுத்துன்னு பார்க்குறாங்க சார். இவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லாவே நடிப்பாங்க சார். அதுவும் அவங்க அம்மா இருக்காங்களே, நல்லாவே நாடகம் போடுவாங்க சார். நல்லவங்க மாதிரி பேசி பேசி எங்க சித்தப்பாவை இழுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க சார். நிறுத்துங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ராங்கா பேசிட்டு இருக்க நீ. சக்தி, மா, உங்க அப்பா இவங்க வீட்ல இருக்காரா? ஆமா சார், இப்ப அவங்க அப்பா எங்க வீட்ல தான் இருக்காரு.
அவரை வச்சு எங்க சொத்தெல்லாம் புடுங்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவர் உஷாராகி எங்களோட சேர்ந்துட்டார் சார். இப்ப இவங்க என் அத்தை பையனை வச்சு டேய் சார், இவங்களுக்கு எதிராக நாங்கள் எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கோம். உடனே ஆக்ஷன் எடுங்க சார். இன்னைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம் சார். இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு பயந்து போய் தான் காலங்காலத்தால் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் சார். இது வரைக்கும் நாங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணல சார். நியாயமாக சட்டப்படி போகணும்னு நினைக்கிறோம். டேய் டேய், எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு நடிக்கிறியா நீ? சார், எங்களுக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட பகை கிடையாது. ஆனால் எங்களை சீண்டிக்கிட்டே இருந்தால் ஒதுங்கி போயிட்டே இருக்க முடியாது. உடனே ஆக்ஷன் எடுங்க சார். இந்த பொண்ணை கஸ்டடியில் எடுங்க சார். ஏய், யார கஸ்டடியில் எடுக்க சொல்ற? நீ வெளியே போயா? ஏமா நீ போய் அங்க உட்காருமா. அம்மா வந்து கூட்டு போய் இவங்களை விசாரிக்கணும். போமாங்கறல. மாமா வா இங்க உட்கார். சார், அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்க என்ன சார் கஸ்டடியில் எடுக்கிறீங்க? காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு விசாரணையை தனியா நடத்துறேன். இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த பொண்ணை விசாரிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. சார், நான் எதுக்கு சார் வெளியே போனோம்? டேய், உனக்கு இதில் சம்மந்தம் இல்லைல்ல? குணசேகரன் சார் தம்பிங்கிறனால தான் உன்னை இதில் சேர்க்காம விட்டோம். மரியாதையே ஓடி போயிரு. ஏய், நீ யாரா அது சொல்றதுக்கு? பண்றது பண்ணிட்டீங்க. என்ன பண்ணீங்க? வெளிய வா. ஏய், என்ன ஓர வெளிய வா. வெளிய வா சார். சார், போறதுக்கு சார். சார், போயா வெளியே போயா. சக்தி சக்தி சார், சார் நான் ஏன் சார் வெளிய போறோம்? வெளியே போயா. பிச்சிருவா. மரியாதையா கிளம்பிடு. அவங்கள விசாரிச்சுட்டு அனுப்பிடுறேன். தேவையில்லாம கத்துறது ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்கோ, பிரச்சனை ஆயிடும். உனக்கு தான் சிக்கல். கிளம்புடா. சார், நாங்கள் கிளம்புறோம் சார். ஆ சார் வரோம் சார். சரி. ஏய், உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் உங்களை அப்புறம் அவர் எங்க அண்ணன் எல்லாரும் சாயமும் வெளுக்க போகுதுரா. விட மாட்டேன்டியே. யோ அங்க போய் என்னன்னு பாரியா. தம்பி, நீ எங்க நிக்கிற? கிளம்பு. அந்த பொண்ணை சார் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாரு. கிளம்புப்பா. தம்பி தம்பி கிளம்புப்பா கிளம்பு. எங்ககிட்டே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க. இங்க பாரு, நாங்க வெளிப்படையா எதுவுமே சொல்லல, சொல்லவும் மாட்டோம். எங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு போனீங்கல்ல, அத நீங்களாவே கொண்டு வந்து எங்க காலடியில போடுவீங்க. போட வைப்போம். பாக்குறியாடா? இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான்டா இருக்கு.